ஒரு அடி கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா, இதை பெரிய அளவில் வாங்குறவங்க யார் அப்படின்னா, தென்னை மட்டையை வந்து தூளாக்கிறதுக்கு தான் வாங்குறாங்க. அப்போது தென்னை மட்டையோட அடிப்பகுதி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு இதில் சின்னதாக இருக்கும், ஒரு இதில் பெருசாக இருக்கும், ஏன் ஒரு அடி வரைக்கும் கூட இருக்கும். அப்போ அது எவ்வளோ பெருசாக இருந்தாலுமே அது நம்ம உள்ளே போனால் தான் அது தூளாகி வெளியே வரும். மற்ற நிறுவனங்களில் இவ்வளோ பெருசாக ஒரு அடிக்கு யாருமே கொடுக்கறது இல்லைங்க. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நம்ம கொக்கோ ஷெட்டில் வந்து கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம வாங்கினதுக்கப்புறம் எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியுன்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு இடத்துல வச்சு நம்ம வீட்லேயோ இல்லை நம்ம ஷெட்லேயோ ஒரு இடத்துல வச்சு யூஸ் பண்ண போகிற ஐட்டம் இல்லை. இதை வந்து நம்ம தென்னந்தோப்புக்குள்ளேயோ இல்லை எதை வெட்டணுமோ அந்த ஒரு தோப்புக்குள்ளேயோ உள்ளே கொண்டு போய் அந்தந்த இடத்துல வச்சு நம்ம வந்து ஷெட் பண்ண போகிறோம். அப்போது அதை நம்ம ஈஸியாக வந்து தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தரை வந்து மேடு பள்ளங்கள் இல்லாமல் எந்த ஒரு விவசாய நிலமும் இருக்காது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி இருந்தாலுமே அதில் நம்ம ஈஸியாக தள்ளிட்டு போகிற மாதிரி நல்ல பெரிய டயராக அகலமான டயராகவும் இருக்கணும். அதே மாதிரி இந்த டயாமீட்டரும் நல்ல பெரிய டயராக இருந்தால் தான் அதை நம்ம ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ரெண்டாவது பெல் ட்ரிவன் அப்படின்றதுனாலுமே இதை லேடிஸ் கூட எடுத்துகிட்டு போகலாம். அதனால் சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் வந்து இந்த பெல் கார்டெல்லாம் வந்து சேஃபாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு ப்ராடக்டோட ஆப்ரேஷன் காஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்க. அப்போ அந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்த்தே ஆகணும். இப்போ இதில் இன்ஜின் மட்டும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் இன்ஜினா இல்லை எலக்ட்ரிக் மோட்டரானா எப்போவுமே எலக்ட்ரிக்கில் தான் ரன் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சீப்பான ஒரு விஷயம். அது வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இன்ஜின் போகணும். நான் எப்படி எலக்ட்ரிக் மோட்டரில் ரன் பண்ண முடியும் நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுதுங்க. அதனால தான் நான் ரொம்ப ஸ்பெஷலாக நீங்கள் இந்த இன்ஜின் வேண்டாம் இல்லை மோட்டர் மட்டுமே போதுனாலும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி தர்றோம். இல்லை எனக்கு வந்து நான் எப்போ வந்து நான் தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறனோ அப்போ நான் இன்ஜினில் ரன் பண்ணிக்கிறேன், எப்போ நான் மட்டையை வந்து என்னோட ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும் அப்போ நான் மோட்டருக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற உங்களுக்கு ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா மல்டி பர்பஸாக இன்ஜின் ப்ளஸ் மோட்ரு ரெண்டையுமே இதிலே அட்டாச் பண்ணி கஸ்டமைஸாக பண்ணி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோங்க. இதை நீங்கள் எல்லா பக்கம் கம்பேர் பண்ணியே வாங்குங்க. ஆனால் கம்பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து கம்பேர் பண்ணிருந்தீங்கன்னா ஆஃபரே முடிஞ்சு போயிடும். அப்புறம் என் மேலே வருத்தப்படாதீங்க. ஆஃபரில் இந்த மிஷினை வாங்குங்க, உங்கள் விவசாயத்தை மேம்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.